ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டையும் கேப்சிகமும் வச்சு ஒரு டேஸ்டான பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 கேப்சிகம்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கு முட்டை பரோட்டா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு. வெங்காயத்தை மைன்யூட் சாப்பாக நறுக்கிட்டு அதை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா சுருள வதக்கிக்கணும். கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கேப்சிகத்தை விட வெங்காயம் அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பழமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அளவை விட வெங்காயம் அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். கேப்சிகமும் வெங்காயமும் ஈக்குவலாக இருக்கணும். எல்லாத்தையும் விட வெங்காய அளவு ஜாஸ்தியாக இருக்கணும். அதை மாதிரி பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டு தக்காளி நல்லா மசிய வதக்கிடலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நான் 2 கேப்சிகத்தை நடுவில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் கேப்சிகமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. நார்மலாக நம்ம கேப்சிகம் ரெசிபிலாம் செய்யும்போது கேப்சிகத்தை லைட்டாக வதக்கிட்டு விட்டுடுவோம். ஆனால் இதுக்கு அந்த மாதிரி விடக்கூடாது. கேப்சிகம் நல்லா சுருண்டு வரணும். தக்காளி வெங்காயம் எப்படி நல்லாவே சுருண்டு வந்ததோ அந்த மாதிரி கேப்சிகமும் நல்லா சுருண்டு வந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியலுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம தக்காளி வதக்கும் போது சேர்த்துருக்குறோம். அதனால் அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கன்னா கேப்சிகமும் நல்லா சுருண்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கேப்சிகம் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாமே நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பொடி 1 ஸ்பூன், சோம்பு பொடி 1 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். முட்டை ஊற்றும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை நல்லாவே சீக்கிரமே மிக்ஸ் ஆகிடும் காய்கறியோட. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அடுப்பைமில் வச்சுக்கோங்க. நல்லாவே ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லைனா அடியில் பற்ற ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு கடகடன்னு கலரிடுங்க. இல்லைனா ரொம்ப திப்பியாக நிற்க ஆரம்பிச்சிடும். நான் தண்ணி எதுக்கு ஊற்ற சொல்கிறேன்னா நம்ம காயெல்லாம் வதக்கினோடனே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. காயோடு சேர்த்து முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கேப்சிகம் பொரியல், எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு யம்மியாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்குமே அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறுமனே ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரெட்டோட ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டான கேப்சிகம் எக் பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.